நம்ம வந்திருக்க இடம் பழனிக்கு. உண்மையான பழனி மலையே இதுதான். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், அது முழுசா தெரியாம சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும். பழனி தண்டாயுதபாணி மலையை விட இடுமன் மலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வந்திருக்க இடம் பழனிக்கு. பழனியில வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் மேக்சிமம் பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் இருப்பாரு இடும்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எதிரிலேயே மேக்சிமம் அவரை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு முருகனை பார்க்காம இடுமனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடும மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு இடுமனை பார்ப்போமா, எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். இடும மலையோட ஆரம்பம் ஃபுல்லாக படி தான். ஃபுல்லா படி இதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு மலையும் ஒரே அளவு தான். இடும மலையும் சரி, பழனி தண்டாயுத மலையும் சரி, ஒரே அளவு தான். இருங்க, சாமி ஏதோ சொல்லுதான். சொல்லைப்பா, ஒரிஜினல் சத்தமா சொல்லைப்பா. உண்மையான பழனி மலையே இதுதான். இங்க இருந்து இந்த நவபாஷணம் சரியை கொண்டு போய் அங்க வச்சு, அது இடம் நல்லா அழகா இருக்கு, வாட்டமா இருக்கிறதுக்காக அங்க வச்சுட்டாங்க. கண்டி ஒரிஜினல் பழனி மலையை முருகனே இதுதான். இந்த விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்ச சிவனடி அவர்கள் சொன்னது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா? நெருக்கமானவர்களும் கிடையாது, பார்க்குற சிவனடி அவர்கள் தான் சொன்னது. ஒரிஜினல் பழனி மலையே இதுதான். இடுமனை பத்தி யாராவது சொல்லிருக்காங்களா? இடுமனை பத்தி சொன்னாங்கப்பா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சா பதிவிடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், உண்மை அறியாமல் முழுசா சொல்லக்கூடாது. சாரி, முழுசா தெரியாம சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும், தெரிஞ்சதை சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இடுமன் அப்படின்றவன் ஒரு மனுஷன். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஒரு தோல் மேல தூக்கின்னு வந்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்வத்திட்ட சொன்ன மாதிரி தான் இறக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்படி இறக்கி வைக்கும் போது ரெண்டு பேரும் மலையானதான் ஒரு கதை. ஒன்று அம்மா மலை, இன்னொன்று அப்பா மலை அப்படின்ற மாதிரி. அது எது அம்மா மலை எது அப்பா மலைன்னு தெரியாது. அம்மா மலை அப்பா மலை அப்படின்றது நமக்கு தெரியும். அது அப்படியே காலப்போக்கில் பழனி மலையாக மாறிச்சு. இவன் வந்து உக்காந்ததுனால ரெண்டுமே வந்து இடும மலை தான். இதுவும் இடுமன் தான், அதுவும் இடும மலை தான். முருகன் வந்து அவங்க உட்காந்ததுனால அது பழனி தண்டாயுத மலையாக மாறிச்சு. இது இடுமன் மலை இடுமன் மலையாகவே இருக்கு. ஓகே, ஆக ஒன்று தாய்மலை, இன்னொன்று தகப்பன் மலை. இருக்கலாம். இதையும் பதிவிட்டுறேன். இது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு சாமி சொல்லியா சரி சாமி, எனக்கு இன்னொருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது தான். முழுசா நானா தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல வேணா சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். முழுசா எங்களுக்கு யாரும் என்ன சொல்லல. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை பத்தின முழுசா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ல பதிவிடுங்க. பாதி தூரம் தான் கடந்து வந்திருக்கோம். பாதி தூரத்துலேயே நாக்கு தள்ளுது. ஏன்னா அந்த பழனி மலையை விட, அதாவது பழனி தண்டாயுதபாணி மலையை விட இடுமன் மலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வரதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க போல. ஆனால் ஏறி பார்க்கணுங்க, என்ன இருக்குது ஏது இருக்குன்றத எல்லாத்தையும் ஏறி பார்க்கணும். நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்லாட்டி பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான், ஆல்மோஸ்ட் உச்சிக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் ரெண்டாவது தெரியுதா, இந்த ரெண்டாவது வட அந்த இடம் தான் லாஸ்ட்டு.
அது வரைக்கும் ஏறி போயிட்டோம்னா மேலே இருக்க ஏடுமான பார்த்துக்கலாம். அவருக்கு விசேஷமாக இங்கே சுருட்டுலாம் வைக்கிறாங்க. சுருட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கீழே சுருட்டுலாம் வைக்கிறாங்க. அதுவும் நம்ம சாமி வாங்கியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஏறும் போது கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. மேலே ஏற ஏற நல்லா டாப்பாக இருக்குது. அது கேப்பராக போதுமாங்கல்ல, இந்த மாதிரி செங்குத்தாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு தான் இப்பா அதான் எல்லாருமே மூச்சு வாங்குது. என்னன்னா மைக் போட்டுக்கின்றதுனால அது கொஞ்சம் க்ளீனாக கேட்கும். எல்லாம் உங்களுக்கு நாக்கு தள்ளி தான் ஏறுது, தெரியல கவர் ஆகுங்க. வீடியோவில் தான் ஆகுறீங்களே. யாரும் முடிஞ்சா கால் சிறுன்னு போங்க. அடிமேல் 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 அடி எடுத்து வச்சுட்டீங்களே. இதுதான் பழனி பார்க்கிங். இது வந்து ஃப்ரீ பார்க்கிங்கு. அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கிங், அதெல்லாம் பெய்டு பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பெய்டு பார்க்கிங். நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இன்னும் மேலே உச்சிக்கு போய் பார்ப்போம். ஒரு வழியாக ஏறி மேலே இடுமன் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே முருகனுக்கு அவ்வளோ பெரிய கோயில், இங்கே இடுமனுக்கு சின்னது. என்னன்னாலும் முருக வழிபாடுக்கும் மற்ற தெய்வத்தோட வழிபாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே விசேஷம் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நிறையா நடக்கும். இடுமன் கோயில் தான் வந்தாச்சு. அது முருகன் பழனிமலை, இது இடுமன் மலை, இடுமன் கோயில். இடுமன் கோயிலுக்கு வந்தாச்சு, இடுமனையும் பார்த்தாச்சு. இடுமனை பற்றி நம்ம சொன்ன ஒரு சில விஷயத்த அது வந்து தவறு அப்படின்றத உள்ள ஒரு சாமி எப்படின்னா அவர் தான் வந்து உள்ள குருக்கள். அவரே வந்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டோம், இதோட வரலாறு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முழு வரலாறு நம்மளுக்கு சொன்னார். உண்மையிலேயே நம்ம சொன்னதுக்கும் அவர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொன்னதுல பொருள். மலையை தூக்கிட்டு வந்தார், இது மட்டும் தான் அது தெரியுமா. அது எதனால தூக்கிட்டு வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நான் சொன்னது தாயும் தகப்பனும் அப்படின்ற சொன்னேன். ஆனால் இதோட வரலாறு வேற அப்படின்றத அவர் சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அந்த வரலாறு வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன், கண்டினியூவாக பாருங்கள்.